உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணணுமா? இல்லை, கண்டிப்பாக தேவையில்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பிறந்தது பெண்கள் தான், நம்ம கூட வாழ்றது பெண்கள் தான், நம்ம பாப்பா இருக்காங்க, அதாவது குழந்தை நம்ம இருக்கிறாங்க, அவங்களும் பெண்கள் தான். ஸோ பெண்கள் தினன்றது முக்கியம். அவங்க இல்லாமல் மென்ஸால் கண்டிப்பாக சர்வை பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக பெண்கள்ன்றது வேணும். என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா என்னோட ஒய்ஃப் தான். அவங்க இல்லாமல் எனக்கு எல்லா நேரமும் எனக்கு என்ன எது கேட்டாலும் சரி செய்வாங்க. மூஞ்ச கட்டுறதுலாம் கிடையாது, ஸோ முக கட்டுறதுலாம் கிடையாது. அதனால் என்னோட ஒய்ஃப்னு சொல்லலாம். என்னோட அம்மா என்னை வளர்த்தாங்க, படிக்க வச்சாங்க. ஸோ அவங்க என்னோட பொண்ணு மைத்ரேயா இருக்காங்க. கம் 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 கம். ஸோ இவங்க எல்லாம் பெண்கள் இல்லாமல் ஆண்கள் இல்லை. ஆண்கள் சாதிங்கன்னா கண்டிப்பாக பெண்கள் ஒன்று தேவைப்படுது. இப்போ ஈக்குவாலிட்டி இருக்குங்களா பெண்களுக்கு? அதிகமாகவே இருக்கு பெண்களுக்கு நிறைய ஈக்குவாலிட்டிலாம் இருக்குது. எல்லா இடத்துலையும் போகிறாங்க வராங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கம்பேரிசன் பண்ண முடியாது. பட் பெண்களுக்கான சுதந்திரம் இருக்குது. பட் அவங்களுக்கான ப்ரொடெக்ஷன் தேவை. அது கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். அதுதான், அந்த சேஃப்டின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. அது வந்து ஆண்கள் வந்துட்டு கொஞ்சம் அதாவது என்னோட பையனை நான் வளர்க்கும் போது பெண்கள் தான் இப்படி தான் இருக்கணுன்றதை வளர்க்கணும். பைதவே அது மாதிரி வளர்த்தாங்கன்னா இன் ஃபியூச்சர் இதை மாதிரி வந்து இன்சிடென்ட்ஸ், இப்போ நடக்கிற இன்சிடென்ட்ஸ் வந்து ஒரு ஆஃப்டர் ஒரு 5 years 10 years கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் தடுக்கலாம். இது வந்து அதுதான் சொல்யூஷன். வேறு எதுவும் நம்ம வந்து பெருசாக சொல்ல முடியாது. பசங்களை வளர்க்கும்போது நல்லபடியாக வளர்த்திங்கன்னா மேபி நல்லாயிருக்கும். உங்களோட ரோல் மாடல் யார்? பைதவே இப்போ தான் ரீசெண்டாக வரும்போது பாப்பாட்ட சொல்லியிருந்தேன், ஜெயலலிதா அம்மா சொல்லியிருந்தேன் நான். ஸோ அயன் லேடி அவங்களோட ரோல் மாடல் அவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பைதவே என்னோட ஒய்ஃப் அம்மா சொல்லணும்னு அடிப்பாங்க. அஃப்கோர்ஸ், அதாவது எல்லாரோட அப்பாவுக்கு வந்துட்டு கண்டிப்பாக பொண்ணு பிறக்கணும்னு ஆசை இருக்கும். பைதவே எனக்கு பாப்பா பிறந்தாங்க, நான் அழுதேன். ஏன்னா ஃபஸ்ட்டு திங் அப்போது என்னோட ஒய்ஃப்க்கு வந்துட்டு இது பண்ணியிருந்தாங்க, ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க, சிசேரியன். ஸோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு அழுதேன் நான். ஸோ இவங்க வெளியில் வந்தோடனே ஃபஸ்ட்டு இவங்களை என் கையில் கொடுத்தோன்னே இவங்க என்னோட ஃபிங்கர் வந்து பிடிச்சிட்டா ஹோல்ட் பண்ணாங்க. ஸோ அந்த லைஃப்பில் மறக்க முடியாத அந்த தருணம்.